ஏபிடி வில்லியர்ஸ் கிரிக்கெட்டுக்கு திரும்ப வர போகிறாரா? 13 வருஷம் கழித்து விராட் கோலி திரும்ப அவரோட ஹோம் டீமான டெல்லி ரஞ்சி டீமுக்கு வந்து ஆடிட்டு இருந்திருக்காரு. அதை பல கோடி மக்கள் ஒரு ரஞ்சி மேட்சை க்ரௌடடாக பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. அண்ட் மீன் வைல் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த மேட்ச்சில் இங்கிலாந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. லிவிங்ஸ்டன் வச்சு ஒரு ஓவரில் 3 6 அடிச்சிருக்காரு ரவி பிஷ்னாயை. பயங்கரமான ஒரு ஒன் சைடட் நாக்கு. இங்கிலாந்து கரெக்டான டைமில் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் போய் கண்டிப்பாக டிசைடரில் போய் நம்ம எந்த டீம் கடைசி வரைக்கும் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வரது ஒரு நல்ல விஷயம். நாட் ஓன்லி ஃபார் இங்கிலாந்து அண்ட் ஆல்சோ ஃபார் ஆர்சிபின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்கிறது அந்த ரெண்டு டீமுக்குமே நல்ல விஷயம். ஏபிடி வில்லியர்ஸ் திரும்ப வந்தால் அவர் பேட்டிங் கோச்சாக வருவாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்சிபிக்கு அவர் பேட்டிங் கோச்சாக வந்தால் எப்படி இருக்கும்? இல்லைனா அவர் திரும்ப கிரிக்கெட்டுக்கு கம்பேக் பண்ணால் அவர் கண்டிப்பாக நேஷ்னல் சைடுக்கு ஆட மாட்டார். பட் அவர் வந்தார்னா கண்டிப்பாக ஐபிஎல் வந்தார்னா திரும்ப ஆர்சிபிக்கு ஆடுவாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் திரும்ப வந்தால் எப்படி இருக்கும்? அல்ல அவர் திரும்ப வந்தால் எந்த டீமுக்கு ஆடுவார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் விராட் கோலி 13 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ரஞ்சி டீமான டெல்லி டீமுக்கு வந்திருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு லெகசி, ஒரு கோட் பிளேயர், கிங் கோலின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா ரன்ஸ் அடித்து அவர் ஹோமில் இருந்து அவர் நிறையா பிளேசஸ் போயிருக்காரு. அவர் போயிருக்க தூரம் எங்கேயோ இருக்குது. ஸோ திரும்பவும் டெல்லிக்கு ஆடுறது, அவர் ஹோம் கிரவுண்டில் ஆடுறது, அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் விராட் கோலிக்கு. ஸோ பார்ப்போம். அண்ட் ஐபிஎல் ஷெட்யூல் வரப்போகுது அஃபிஷியலாக இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில். ஸோ ஸ்டே டியூன்டு காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங் கிரிக்கெட் இன்சைடர்ஸ்க்கு. பை காய்ஸ்.